ராமராமா, செவ்வாய்க்கிழமை மங்களவாசரக 17ஆம் தேதி பிப்ரவரி விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 5ஆம் தேதி அமாவாஸ்யா திதி சாயங்காலம், அதாவது மாலை 5:54 வரை உள்ளது. பின்பு பிரதம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், பரீக யோக நாகவ கரணம். இன்னைக்கு அமாவாஸ்யா ஸ்ராத்தம் தர்ப்பணம் பண்ண வேண்டியதான நாள். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை மதியம். யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று மாசி மாச அமாவாசை திதியில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? அமாவாஸ்யா அப்படிங்கிற திதியே பைத்திருக்கமான திதி. அதாவது அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியவர்கள் கட்டாயம் தர்ப்பணம் பண்ண வேண்டும். நல்ல தானங்கள் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும். மறுபடியும் மறுபடியும் நமது சாஸ்திரங்கள் ஒரு புண்ணிய காலம் அப்படின்னா 3 விஷயங்கள் கட்டாயம் சொல்லும். ஒன்றும் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லும், நல்ல புண்ணிய நதிகள்ல போய் குளி அப்படின்னு சொல்லும். அடுத்தது பார்த்தா தானம் பண்ணுன்னு சொல்லும், புறத்தியாருக்கு குடு அப்படின்னு சொல்லும். ஒன்று நீ முதல்ல சுத்தி பண்ணிக்கோ, சுத்தி பண்ணிட்டு உன்கிட்ட இருக்கிறத புறத்தியாருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தானம் பண்ணு அப்படின்னு சொல்லும். ரெண்டாவது, அடுத்தது பெரியோர்களுக்கு நீ பண்ண வேண்டிய செயல்களை பண்ணு. அதாவது அப்பா அம்மா காலமாயிருந்தான்னா அவளுக்கு நீ தர்ப்பணம் கொடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இதற்கு பிற்பாடு பூஜைகள் பண்ணுன்னு சொல்லும். இப்படி இந்த அமாவாஸ்யா திதியில பித்திருக்களுக்கு நாம் கட்டாயம் தர்ப்பணங்கள் பண்ண வேண்டும், நல்ல ஸ்நானங்கள் பண்ணணும், தானம் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா, அமாவாஸ்யா அன்னைக்கு பிரம்மச்சரியத்தோட இருக்கணும். பிரம்மச்சரியத்தை விடக்கூடாது. கணவன் மனைவியா இருக்கிறவா இன்றைய தினம் அமாவாஸ்யா திதியில பிரம்மச்சரிய விரதத்தோட இருக்கணும். அப்படி பிரம்மச்சரியத்தை அவ கடைபிடிக்கல அப்படின்னா அவர்களுக்கு சக்தி குறையறது அப்படின்னு, இந்திரிய சக்தியானது குறைகிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, வேதமே சொல்றது. அதனால கட்டாயம் அதை விளக்க வேண்டும். மற்றும் அசைவ உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் சாஸ்திரம் அதை ஏத்துக்காது. அது இந்த அமாவாசை அன்று கட்டாயம் விளக்க வேண்டும். இந்த அமாவாசைக்கு விசேஷமாக மௌனி அமாவாஸ்யா அப்படின்னு பேரு. இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை என்னது? இது மௌனி அமாவாஸ்யா அப்படின்னா, இன்றைய தினம் கார்த்தால உஷக்காலத்துல, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துண்டு சூரியோதயம் வரை இவன் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் இல்லையா? அப்ப அந்த சூரியோதயம் வரைக்கும் பேசக்கூடாது, பேசவே கூடாது. கார்த்தால் 4 மணிக்கு எழுந்துக்கிறான்னா 6 மணி வரைக்கும் பேசக்கூடாது. இல்லை 5 மணிக்கு எழுந்துக்கிறான்னா 6 மணி வரைக்கும், சூரியோதயம் வரைக்கும் பேசக்கூடாது. யாருமே பேசக்கூடாது. புருஷனும் பேசக்கூடாது, பெண்மணிகளும் பேசக்கூடாது, குழந்தைகளும் பேசக்கூடாது. யாருமே இன்றைய தினம் விடியற் காலத்தால பேசக்கூடாது. சரி பேசதானே கூடாது அப்படின்னு நன்னா நான் தூங்குறேன் அப்படின்னும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வெடிகாலத்தால எழுந்துன்றணும். வெடிகாலத்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து குளிக்கணும். சூரியோதயம் வரைக்குமாவது பேசாம இருக்கணும். இப்படி நாம் பேசாமல் இருந்தால் உலகமே, பேசாமல் இருக்கும் உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். எல்லாரும் பேசாம இருந்தா இதுக்குதான் மௌனி அமாவாஸ்யான்னு பேரு. இப்படி பேசாம மௌனமாக இருந்து நாம் பண்ணக்கூடிய ஸ்நானத்தினாலையும் பூஜைகள்னாலையும் நல்ல நம்மளுக்கு ஒரு வாக் சக்தி ஆனது, சொல்லாற்றல் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ராமன்.